இருள் நிறைந்த மலையின் மேற்பரப்பில் ஒரு உயிர் உண்மையை தேடி அமைதியாய் அமர்ந்திருந்தான். என் உள்ளே ஓடும் மூச்சு, யார் நீ? முதல் மூச்சின் நுழைவு அவரது உடலின் எல்லா நரம்புகளையும் ஒளியாக மாற்றியது. மூச்சின் நடையில் நான் தெரியாத வழிகள் திறக்கின்றன. தங்க பிராண சக்தி இதயத்தில் நெருப்பு போல எழுந்தது. இந்த ஒளி நான் அல்ல, என்னுள்ளிருக்கும் சிவமே. அவரது மூச்சில் உலகமே ஒலிக்கத் தொடங்கியது. மலை, காற்று, திசைகள் அனைத்தும் ஒன்றாய் எதிர்ந்தன. உலகமும் நானும் பிரிவே இல்லை. ஆகாயத்திற்கே தெரியாத அணுக்கள் அவரது மூச்சின் ஒலியில் நடனமாடின. சுவாசம் நடக்கும் இடத்தில் சிவன் எழுகிறார். எலும்பெலும்பாக எழுந்த சக்தி விண்ணை துளைத்து சென்றது. என் முதுகெலும்பே பிரபஞ்ச கோபுரமென எழுகிறது. அவரது மூச்சு விண்ணையும் பூமியையும் இணைக்கும் வாயிலை திறந்தது. யாரோ என்னை அழைக்கிறார்கள். அந்த ஒளியில், ஒளியின் மையத்தில் அவர் பார்த்தார் பரமசிவன், கருணை மட்டும் கொண்ட கண்களால். மூச்சே எனது வடிவம், அதிலே நீ என்னை காண்கிறாய். மனித உடல் தெய்வீக ஒளியாக உருகத் தொடங்கியது. சரீரம் கலைகிறது, ஆனாலும் நான் மறையவில்லை. இயற்கையே அவருடன் மூச்சை ஒத்திசைத்தது. கற்களும் மரங்களும் அசைந்தன. சுவாசம் உலகின் இதய துடிப்பு போல் உள்ளது. இடி போல எழுந்த சக்தி கருணை கலந்த அமைதியாக மாறியது. இந்த அதிர்வில் நான் என்னையும் இழந்து எல்லாவற்றும் ஆனேன். ஒரு மனிதன் அல்ல, ஆர்த்திக். மூச்சின் வழி சிவத்தின் உண்மையை உணர்ந்த முனிவர். மூச்சே சிவம். இது ஒரு மனிதனின் கதை அல்ல, மூச்சை நம்பிய ஆன்மாவின் பயணம்.